முந்தைய எபிசோடில் சேது மாதிரியே இருக்கிற ஒருத்தன் அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்தான். அந்த தாத்தா எவ்வளோ தான் தடுத்தாலும் இவன் அந்த பஸ்ஸுலேயே போவேன்னு அடம்பிடிச்சி போனான். அதுக்கப்புறம் என்ன தான் நடந்துச்சு? கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேதுவும் அந்த பஸ்ஸில் ஏறிட்டான். இப்போ பஸ்ஸு நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. அப்போ சேது மாதிரியே இருக்கிற அவனை சேது பார்த்துக்கிட்டே போகிறான் பஸ்ஸுக்குள்ளே. ஆனால் அவனோட முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லை. அப்படியே சிலை மாதிரியே இருக்கான். இவனும் பயந்துக்கிட்டே அந்த பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டே போகிறான். அப்போ திடீர்னு இவன் ஃபோன் மறுபடியும் வைப்ரேட் ஆகுது. யாருன்னு எடுத்து பார்த்தா அதே அன்னோன் கால். அவன் பயத்தோடய அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். அப்போ அந்த அன்னோன் கால்லேருந்து பேசுகிற ஒருத்தன், நீ அவனை பார்த்துக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்கிறான். உடனே சேது பயந்து போய் அவனவே திரும்பி பார்க்குறான். அந்த நிமிஷமே காலும் கட்டாயிருச்சு. அப்போது ஒரு சிக்னலில் பஸ்ஸு நிற்கிது. அதே நேரத்தில் பஸ்ஸுக்குள்ளே சேது மாதிரி இருந்த இன்னொருத்தனும் எந்திரிச்சு நிற்கிறான். அப்போ சேதுக்கு ஒரு ஆனந்தம், எப்பா ஒரு வழியாக இறங்க போகிறான்டா அப்படின்னு. ஆனால் உடனே சிக்னல் மாறிடுச்சு. பஸ்ஸும் நகர ஆரம்பிச்சிருச்சு. அவன் உடனே திரும்பியும் பார்க்குறான். அவனை மாதிரி இருந்தவனை பஸ்ஸுக்குள்ளே காணோம். திடீர்னு இவன் பயந்து போய் டிரைவர்கிட்ட, டிரைவர் அண்ணா பஸ்ஸுக்குள்ளே என்ன எத்தனை பேர்னா இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டிரைவரும் திரும்பி பார்த்து, நீங்கள் 2 பேர் தானப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் திரும்பி பார்க்குறான். இவனை மாதிரி இருக்கிறவனை காணோம். அப்போ பஸ்ஸு போய்கொண்டே இருக்குது. மழையும் நல்லா ஜோராக விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஜன்னலோட மிரரில் தெரியுது அவன் இப்போ வெளியே இருக்கான். ஆக மொத்தத்தில் அவன் இப்போ பஸ்ஸுக்குள்ளே இல்லை. சேதுவுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன தாண்டா நடக்குது இந்த பஸ்ஸுக்குள்ளே அப்படின்னு. இப்போ வரைக்கும் அவனுக்கு ஒன்றுமே புரியலை. இவன் ஏறினது சரியான பஸ்ஸா இல்லை வேறு பஸ்ஸா, இல்லை இவன் தான் பஸ்ஸை மாறி ஏறிட்டானான்னு இப்போ வரைக்கும் அவனுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த அன்னோன் கால் யார் பண்ணுறாங்கன்னு தெரியலை. இந்த பஸ்ஸுக்குள்ளே இவனை மாதிரியே இன்னொருத்தர் இருந்தானே அவன் யாருன்னு இவனுக்கு தெரியலை. இவன் வழக்கமாக போகிற பஸ்ஸு மாதிரியும் இது தெரியலை. அந்த டிரைவர் கூட வித்தியாசமாக இருக்கார். என்ன தான் நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியலை. கதை அடுத்து எப்படி இருக்கும்? இந்த பஸ்ஸு உண்மையிலே எங்கே தான் போகுது? நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்தை கமெண்ட்டில்.